தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தாய் உள்ளம் கொண்டு தாவேகாவை மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதரர் குணா சரவணன் அவர்களுக்கும் நட்சத்திர பேச்சாளர் இன்பா அவர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் குணா சரவணன் தாவேகாவுடைய பிராண்ட் குணா சரவணன். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் குணா சரவணன், பொதுச் செயலாளர் நெஞ்சில் குடியிருக்கும் குணா சரவணன், செஞ்சியின் சிங்கம் குணா சரவணன். நம்மளுடைய தாவேகால 3 லட்சம் பதவிகள் இருக்கு. அதுல குணா சரவணன் மாறி இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செயல் வீரர்களை, சிங்க பெண்களை தளபதி அவர்கள் தலைவராக்கி இருக்காரு. குணா அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்க, குணா சரவணனுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களுடைய ரசிகரா வந்து நற்பணி மனத்துல வந்து செயல்பட்டு இயக்கத்துல வந்து இப்ப தலைவராக்கி இருக்காரு. தாவேகா என்பது ஒரு தலைமை இயக்கம், தலைவர்களை உருவாக்கும் தலைமை இயக்கம், தலைவிகளை உருவாக்கும் தலைமை இயக்கம். இன்னைக்கு பெண்கள் தினத்தை முன்னிட்டு, மகளிர் தினத்தை முன்னிட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிங்கப்பெண் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் திருட்டு திமுக, தீய சக்தி திமுக, ஸ்டாலின் சாருடைய தந்தை கண்டறிந்த தலைவர்களை ஸ்டாலின் சார் அவர்கள் ஜூனியர் ஸ்டாலினுக்கு ரசிகரா மாத்திக்கிட்டு இருக்கார். ஆனால் ஸ்டாலின் சாரோ நம்மளுடைய ஸ்டாலின் சார் யாருடைய ரசிகர்? ஸ்டாலின் சார் யாருடைய ரசிகர்? செஞ்சி மஸ்தான் அவர்களே, ஸ்டாலின் சார் யாருடைய ரசிகர்? செஞ்சி மஸ்தான் அவர்களே கேக்குதா? ஸ்டாலின் சார் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர். செஞ்சி மஸ்தான் அவர்களே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களும் ஸ்டாலின் சார் மாதிரியே தளபதி அவர்கள் மாதிரியே சட்டு, அதே பேண்ட், அதே மாதிரி துண்டு முடிக்கிறேன் கீழே விட்டுறது, பூவை வாங்கி குப்பையில போடுறது, அதே மாதிரி சொல்றது. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் படத்துல இப்படி சொல்லியிருக்காரு, அதை இப்போ ஸ்டாலின் சார் இப்படின்றாரு. அதனால வெற்றி தலைவர் அவர்களை காப்பி அடிக்கிறதுனாலேயே வெற்றி தலைவர் அவர்கள் 2026 முதலமைச்சர் ஆக போறாருன்றது ஒரு டவுட் கூட கிடையாது. நம்மளுடைய கட்சியை பார்த்து, கட்சியுடைய தொண்டர்களை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? குணா சரவணன் அவர்கள் 5வது கொள்கை விளக்கம் கூட்டம் போட்டிருக்கார். செஞ்சி மஸ்தான் அவர்களே, இனிமே செஞ்சியின் சிங்கம் குணா சரவணன் அவரை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய சிங்க பெண்கள் வீடு வீடா போய் எங்களுடைய கொள்கையை சொல்லுவாங்க. ஐயா, நம்மளுடைய கட்சியில தலைவர் அவருடைய முகமே போதும் ஜெயிக்கிறதுக்கு, தலைவருடைய முகமே போதும். ஆனால் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் 5 கொள்கை தலைவரை கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அதுல 2 கொள்கை தலைவர்கள்
சிங்க பெண்கள், சிங்க பெண்கள், 2 கொள்கை தலைவர்கள். ஒன்னு வீரமங்கை வேலு நாச்சியார், சேவையின் தலைவி அஞ்சலி அம்மாள் அவர்கள், தியாக தலைவி அஞ்சலி அம்மாள் அவர்கள். உலகத்திலேயே ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு ஐடென்டிஃபை 2 women icons as ideological leader is TVK. நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்ல வேலு நாச்சியார் அவர்கள் சமூக நல்லிணத்தை குறிக்கிறாங்க. நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், இன்னைக்கு குணா சரவணன் அவர்கள் செஞ்சியில ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் இன்னைக்கு வழக்கறிஞரா உருவாயிருக்காருன்னா அதற்கு காரணம் 2 பேர். ஒன்னு கர்ம வீரர் காமராஜர், 2வது பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள், 3வது ஒரு தலைவர் அவரை தலைவராக்குறது நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்னா, நம்ம ஸ்கூலுக்கு போனது உண்மையாலே சத்துணவு திட்டத்துக்காக. அங்க கிடைச்சது, நம்மளுக்கு கிடைச்சது படிப்பு. அப்படி ஒரு படிப்பை படிச்சதுனாலதான் இன்னைக்கு குணாசரன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரா உருவாயிருக்கார். அதற்கு காரணம் கர்ம வீரர் காமராஜர். ஆனால் தீய சக்தி திமுக அவருடைய வரலாற்றை மறைச்சது மட்டும் இல்லாம அவரை ஒரு ஜாதி தலைவரா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அவரை உலக தலைவரா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி, பெண்களை மேல கொண்டு வரணும், முன்னுக்கு கொண்டு வரணும்னு பேசினவர் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். 4வது நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமையை நம்மளுக்கு கொடுத்தது அரசியல் சட்டத்துல நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள். 5வது நம்மளுடைய தியாக தலைவி அஞ்சலி அம்மாள் அவர்கள். உண்மையாலே சொல்றேன், உருக்கமா சொல்றேன், நிஜத்தை சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அஞ்சலி அம்மாளை பத்தி பேசுற வரைக்கும் சத்தியமா எனக்கே தெரியாது. இது நான் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன், ஆனா அஞ்சலி அம்மாள் அவர்கள் எனக்கு தெரியல. ஆனால் அதே திமுக எழும்பூர் MLA எழிலவர்களுடைய சொந்தக்காரங்க தான் அஞ்சலி அம்மாள் அவர்கள். ஆனால் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பெண் சிங்கமா இருக்கக்கூடிய, பெண் சேவையின் சிங்கமா இருக்கக்கூடிய அஞ்சலி அம்மாள் அவர்களை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தாரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அஞ்சலி அம்மாள் தெரியும்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். நம்மளுடைய கட்சி மட்டும்தான் கோட்பாடு, கொள்கை, குறிக்கோள் இருக்கக்கூடிய கட்சி. நம்மளுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் எல்லாரும் சமம். திமுக சமூக நீதின்னு சொல்லி செய்யக்கூடிய அட்டூழியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தாவேகால பிறப்பால் எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். ஆனா தீய சக்தி திமுகவுடைய குறிக்கோள் எங்களுக்கு மட்டும்தான், என் குடும்பத்துக்கு மட்டும்தான், என் குடும்பம் மட்டும்தான் முக்கியம், என் மாப்பிள்ளை முக்கியம், என் பையன் முக்கியம், என் பொண்ணு முக்கியம். சுயநலம் இருக்கக்கூடிய கட்சி திமுக, திருட்டு திமுக. நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. திமுகவுடைய கொள்கை ஊழல், ஊழல், ஊழல். இதற்கு எதிர்த்து வந்த கட்சி தாவேகா. இந்த வாட்டி எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. இந்த வாட்டி எலெக்ஷனே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, தாவேகா வெர்சஸ் திமுக. தூய சக்தி தாவேகா, தீய சக்தி திமுக. தூய சக்தி தாவேகா, திருட்டு திமுக. இன்னைக்கு முக்கியமான 4-5 விஷயத்தை நான் பேசணும்னு வந்திருக்கேன் உங்ககிட்ட. தமிழ்நாட்டில் நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் குணாசரன் அவர்களோ கட்டாயமாக அரசியலுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனால்
சந்தர்ப்பங்கள் அப்படி, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி, பண்ணக்கூடிய ஊழல் அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய தங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சார். அவர் கை காட்டி வந்தது என்னன்னு தெரியுமா? திமுக பண்ணக்கூடிய ஊழல். திமுக இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? 5 வருஷத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நான் வந்துட்டு இருக்கேன் கார்ல, பார்த்தா நாமக்கல்ல குமரபாளையத்துல 7 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 1000 போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் மட்டுமே பதிஞ்சிருக்கு. அதுல போன வாரம் திமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் 2.5 வயசு குழந்தை பாலியல் சீண்டல் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அடுத்தது பிளைட்ல பாலியல் துன்புறுத்தல். டெல்லியில இருந்து சென்னை வரக்கூடிய விமானத்துல பாவம் விட்டுருங்க, அவரே டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாலாஜி கொடுத்த குடிச்சிட்டு வந்திருக்காரு, விடுங்க பாவம். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை தெரியலாம போறாங்களே, அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இதனாலேயே நீங்க தீய சக்தி திமுகவை இந்த வாட்டி ஆட்சியில இருந்து அகற்றணும். உட்காருங்க. அவராவது பரவாயில்ல, கோவத்துல பேசுறாரு. இங்க தாவேகா துண்டு போட்டு பல திமுக காரங்க இங்க உட்கார்ந்து உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விடுங்க. ஏன்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து அமைச்சிருக்காரு. அதாவது 1000 கணக்கான போக்சோ வழக்குகள் பதியப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 130 கோடி ஃபைன் போக்சோல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். கடந்த 5 வருடங்கள்ல முக்கியமான நிகழ்வா நான் எங்க போய் பேசுறதும் முக்கியமான நிகழ்வு வேங்கை வயல்ல மரத்தை கலந்து தண்ணி விட்டுருக்காங்க. 32 வீட்டுக்கு நம்மளுடைய பட்டியலின சகோதரிகள் அதை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி வேங்கை வயல் மேல இப்போயும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் வேங்கை வயல் எபிசோட் ஆகப்பட்டது, வேங்கை வயல் நிகழ்வாகப்பட்டது. வேங்கை வயல்ல மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் இருக்கு. மழை பெஞ்சா உங்க தண்ணி என்ன கலர்ல வருது? டிரைனேஜ்ல தண்ணி கலந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ வேங்கை வயலுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல மட்டும் நடக்கலங்க, தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்க. என்னுடைய சகோதரிகளுக்கு சுத்தமான தண்ணி வேணுங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியில தண்ணியில மலத்தை கலந்து விட்டுட்டு இருக்காங்க. வேங்கை வயல்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க டிரைனேஜ் வாட்டர் கலந்து குடி தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் தீய சக்தி திமுக. முதல்ல சுத்தமான தண்ணி வேணுங்க. நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? உண்மையா? கட்டாயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுக வீட்டுக்கு அமிச்சு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்குங்க. 2வது, நிறைய திருட்டு போக ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில். பைக்கு, செயின். ஆனா முக்கியமா இன்னொரு திருட்டு, கிட்னி பத்திரம். இந்த கிட்னி யாரா திருடினான்னு பார்த்தா பெரம்பலூரை சார்ந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அவர் யாரு? திமுகவுடைய எம்எல்ஏ. எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல இருக்க ஹாஸ்பிட்டல். இது மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா வேணாமா தமிழ்நாடு அரசாங்கம்? ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளை இது மேல இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இது மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா? நடவடிக்கை எடுத்தாங்களா? வழக்கின் நிலவரம் என்ன? தமிழ்நாடு அரசாங்கம் பதில் சொல்லணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சொல்லும், டிவிகே வெல்லும். தமிழ்நாடு சொல்லும், டிவிகே வெல்லும். மே மாசம் ஜூன் மாசத்துல நம்மளுடைய வெற்றி தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. இந்த கேஸ கையில் எடுத்து முடிப்பாரு. அடுத்தது உங்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் வந்திருக்கும், இன்னும் நிறைய வரும்.
குணாசரன் அவர்கள் ப்ரோக்ராம் நடத்த ஸ்டாலின் சார் உங்க பாக்கெட்டை ஒப்பிக்கிட்டே இருப்பாரு. ஏன்? தளபதினா பயம். தளபதினா யாருக்கு பயம்? ஸ்டாலின் சாருக்கு பயம். பிப்ரவரி 13 இது எப்படி சார் சொல்றீங்க? சார் நீங்க பட்டய கணக்காளர், வழக்கறிஞர், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, எந்த விஷயம் மக்களுக்கு புரியலன்னு அரசியல்வாதிகள் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை மாலை நேரங்கள்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பயலகம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த பொதுக்கூட்டம். புரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த 5000 ரூபாய் உங்க பணம். எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க. 5000 ரூபாய் எப்படி உங்க பணம்னா, தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடி உங்க பேரை சொல்லி கடன் வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் கோடி. ஆனால் இந்த 10 லட்சம் இல்லைங்க, 10 கோடி இல்லைங்க, 1 கோடி இல்லைங்க, 100 கோடி இல்லைங்க, 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. நீங்க 10 லட்சம் கோடி ஃபுல் ஸ்டேஜ் வரும். 10 லட்சம் கோடி. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட் 4,39,000 கோடி. அப்ப 10 லட்சம் கோடி உங்களுக்கு உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி, அந்த 10 லட்சம் கோடி உங்க பேர் சொல்லி கடன் வாங்கி இதோ பாக்குறாரே அப்பாவியா, அவரோட ரேஷன் கார்டுல ஒரு ரேஷன் கார்டுலயும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் அவர் தலையில இருக்கு. அடுத்ததுங்க இந்த 2.5 லட்சம் ரூபாய் கடன் அவர் மேல இருக்கா. ஆனா அந்த அப்பாவி என்ன பண்றாருன்னா, சோப்பு வாங்குறதுல ஜிஎஸ்டி, சீப்பு வாங்குறதுல ஜிஎஸ்டி. பாவம், அவரே ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் வச்சிருக்காரு. அந்த ஹீரோ ஹோண்டா பைக்குக்கு பெட்ரோல் போடுறாரு. 100 ரூபாயில 30 ரூபாய் ஸ்டாலின் சாருக்கு போதுங்க. அதை தாண்டி இபி பில் உயர்ந்திருக்குங்க, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்ந்திருக்குங்க, ஜிஎஸ்டி உயர்ந்திருக்குங்க, எல்லா வரியும் உயர்ந்திருக்குங்க. அந்த பணத்தையும் ஸ்டாலின் சார் வாங்கிக்கிறார். உங்க பேரை சொல்லி கடன், உங்ககிட்டயே வரி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்றேன். இது சொல்றது யாருன்னா பழனிவேல் தியாகராஜன், மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மாப்பிள்ளை மட்டுமே 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடி. கே நேரு அவர்கள் மட்டுமே 50,000 கோடி அவாலா பண்ணிருக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற எஸ்டிமேஷன் வெளில வந்துட்டு இருக்குங்க. இந்த பணம் எல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய வரி பணத்தையும் உங்க மேல வாங்குற கடனையும் கொண்டு போனது ஸ்டாலின் சார் அவர்களுங்க. கொண்டு போயிட்டு 2 டிஃபெண்டர் கார் வாங்கியிருக்காருங்க. ஒன்னு அவருக்கு, இன்னொரு அவருடைய பேரனுங்க. நீங்க பஸ்ல போறீங்க, உழைக்கிறீங்க, ஆனா உங்க காசை திருடுறது திமுக. அதனாலதாங்க திருட்டு திமுக. இத ஒழிக்கணும். ஊழல எங்க இருந்து காசு வரும்? தாவேக அறிவிச்ச 11 அனௌன்ஸ்மெண்ட், 11 அறிக்கைகளுக்கு பெண்களுக்கு எங்க இருந்து காசு வரும் அப்படின்னு திமுக கேக்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்க திருடுறதை நிறுத்தினாலே போதும், அது மக்களுக்கு போய் சேரும். அதனால திருட்ட நிறுத்தினாலே போதும். ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்களே, உங்களுக்கு 100 ரூபாய் கட்டு எங்க இருந்து வந்தது? 100 ரூபாய் கட்டு எங்க இருந்து வந்தது? 100 ரூபாய் கட்டு எங்க இருந்து வந்தது? 10 ரூபாய் பாலாக்கு கொடுத்தாரா? ஜெகத் ரட்சன் கொடுத்தாரா? உங்களுக்கு 100 ரூபாய் கட்டு எங்க இருந்து வந்தது? பதில் சொல்லுங்க செஞ்சி மஸ்தான் அவர்களே. விவாதிக்க தயாரா? இங்க விவாதிக்க தயாரா? வாங்க. போன வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா இங்க தான் இருக்காங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. வருவீங்களா? வரமாட்டீங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. உளவுத்துறை செஞ்சி மஸ்தான் அவர்கள் உளவுத்துறை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. வராரா பாப்போம். கிட்டி திருட்டதுக்கு அப்புறம் கனிம வளம். இன்னைக்கு தமிழ்நாடு ஐநா சபை சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு தண்ணி இல்லாத மாநிலமா மாற போகுதுன்னு. வெற்றி தலைவர் அவர்கள் தஞ்சாவூர்ல பேசும்போது இந்த ரிப்போர்ட்டை கோட் பண்ணியிருந்தார். தண்ணி இல்லாத மாநிலமா மாறதுக்கு காரணம் நீங்க தண்ணி குடிச்சீங்கன்றதுனால இல்ல, உங்க மேல ஒரு தப்புமே இல்ல, விவசாயிங்க மேல ஒரு தப்புமே இல்ல. திருட்டு திமுக, தீய சக்தி திமுக
கனிம வளம் ஊழல், மணல் கொள்ளை. நேரடியா அடிச்சா கூட பரவாயில்ல, 3 பினாமிகள் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. 3 பினாமிகள். பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், நீங்கெல்லாம் போயிட்டு செஞ்சி மஸ்தான் அவர்களை கேளுங்க, அந்த 3 பினாமிகள் யாருன்னு. உங்க வீட்டை தேடி செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு சமயம் ஓட்டு கேட்க வந்தாருன்னா 3 பினாமிகள் மணல் கொள்ள அடிச்சது யாருன்னு கேளுங்க. அவர் ஓட்டு கேட்டாருன்னா டிவிகே வெற்றித்தான் தளபதி அவர்களுக்கு. அடுத்தது இந்த கனிம வளம் மட்டுமே 4730 கோடி. அவரை விட்டுருங்க, திமுகவோட அப்படிதான் இருப்பார். திமுகவுடைய குடிமகன். இங்க கவனிங்க, அவர் விட்டுருங்க, அவர் அப்படிதான். அவர் ஸ்டாலின் சார் பார்த்துப்பார். இல்ல செஞ்சி மஸ்தான் 100 ரூபாய் கொடுத்தா அடுத்த குவார்டர் வாங்கி கொடுப்பார். கவனிங்க, இங்க கவனிங்க. 4730 கோடி மணல் கொள்ளை. இத சொன்னது நான் இல்லைங்க, சுப்ரீம் கோர்ட். குணா சரண் அவர்கள் வழக்கறிஞர், அவரு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் சுப்ரீம் கோர்ட் ரெஃபரன்ஸ் பத்தி இங்க சொல்லணும்னு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க 4730 கோடி மணல் ஊழல் நடந்திருக்கு, அதோட எஃப்ஐஆர் சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த மணல் கொள்ளை, அதுக்கப்புறம் கனிம வளம் கொள்ளை. கனிம வளம் கொள்ளை நடச்சது அடிக்கிறது, அதாவது இல்லீகல் குவாரி எங்க நடக்குதுன்னு தெரியணுமா? கரூருக்கு போங்க, கரூர் கிட்ட போங்க, அங்க பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார். இல்ல செஞ்சி மஸ்தான் அவர்களை போன் போட்டு தர சொல்லுங்க, பேசுங்க. அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய ஊடக நண்பர்கள் 4வது தூண், அரசியல் சட்டத்தின் 4வது தூண், அவங்க போயிட்டு செய்தி சேகரிக்கிறதுக்காக இல்லீகல் குவாரி நடக்கிறதுல போறாங்க. நியூஸ் 24/7 அவங்க போய் செய்தி சேகரிக்கும் பொழுது வந்து என்னுடைய சகோதரர்கள் செபாஸ்டியன் அவர்களையும் கதிர் அவர்களையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல் காமிச்சது யார் அடிச்சா தெரியுமா? வீடியோ வெளில வந்திருக்கு. அடிச்சது பழனியாண்டி எம்எல்ஏ. ஸ்டாலின் சார் அவர்களை கேளுங்க, எஃப்ஐஆர் பழனியாண்டி எம்எல்ஏ மேல போட்டாரான்னு. போட்டாரா? ஏன் போடல? ஆனால் 2 சகோதரர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வீட்டு பிரச்சனையை சொன்னா 2 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்க வேண்டியது. ஆனால் பழனியாண்டி அவர்கள் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல? ஏன் அவர் திமுகவை சார்ந்த எம்எல்ஏவா இல்ல உங்களுடைய பினாமியா? இல்லீகல் குவாரி நடத்தி உங்களுக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரா? பதில் சொல்லுங்க. செஞ்சி மஸ்தான் அவர்களே, உங்களுடைய நண்பர் தான் பழனியாண்டி அவர்கள். கேட்டு சொல்லுங்க. அடுத்தது கஞ்சா. மா சுப்பிரமணியம் அவர்கள், இவர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பார். மக்கள் கிட்ட இருந்து ஓடுவாரு, முதலமைச்சர் கிட்ட இருந்து ஓடுவாரு, முதலமைச்சரே ஓட வைப்பார். இவர் பாத்தீங்கன்னா 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. கொஞ்சம் இன்னும் ஆடியோ அதிகமா வச்சுக்கோங்க, கடைக்கெல்லாம் கேட்கட்டும். 31 டிசம்பர் 2025 தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா. 22 டிசம்பர் 2025 மெட்ராஸ் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடி கஞ்சா செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லையா. யோசிச்சு பாருங்க, செஞ்சிலே இருக்குதான். ஐயா மா சுப்பிரமணியம் இப்பயே வாங்க, எங்க இருக்குன்னு பாருங்க. முடிஞ்சா செஞ்சி மஸ்தான் அவர்களை கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார். அடுத்தது பாரி முனையில தாவேகா குணா சரவணன் அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய தாவேகா சகோதர சகோதரிகள், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சகோதரிகள் போய் ஓட்டு கேட்கிறாங்க. சேகர் பாபு அவர்களுடைய தொண்டர்கள் போயிட்டு தாவேகாவுடைய சகோதர சகோதரிகளை அடிக்கிறாங்க. அடிக்கும் போது 4 மாச கர்ப்பிணி என்னுடைய சகோதரி ஐசியூல போய் சேர்ந்தாங்க. திமுக தொண்டர்கள் அடிச்சதுனால. திருப்பி சொல்றேன்,
வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல என்னுடைய தாவேகாவுடைய கர்ப்பிணி சகோதரியை அடிச்சீங்க. ஆனா சிங்கப்பெண்கள் எல்லாரும் ஓட்ட விசிறுக்கு அடிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அம்சு என்னுடைய வீரமங்கை என்னுடைய சகோதரிக்கு பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டுடைய வீர மங்கைகள் சொல்லுவாங்க, வேறு நாச்சியர்கள் சொல்லுவாங்க. கட்டாயமா நடக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல். எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா என்னுடைய சகோதரி டிவிகே உடைய சகோதரி கர்ப்பிணி பெண்ணு மேல கை வைப்பீங்க? அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் கேட்க மாட்டாரா ஸ்டாலின் சார் அவர்கள்? இதெல்லாம் பார்க்க மாட்டாரா ஸ்டாலின் சார் அவர்கள்? ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்களே, போயிட்டு உங்களுடைய சேகர் பாபு நண்பர்கிட்ட சொல்லுங்க, இது செஞ்சி வரைக்கும் வந்துருச்சு இந்த விஷயம்னு. அங்க அடிச்சு நீங்க ஓட்டு போயிடும். அதனால தயவு செஞ்சு தாவேகாவுடைய தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க. அடுத்தது, உலக லெவல்ல ட்ரக் மாஃபியா எங்கந்திரா வருதுன்னு நார்கோட்டிக்ஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணா திமுகவுடைய தொண்டர்னு தெரிய வருது. இவரு திமுக ஒரு முக்கிய அயலக அணியில இருந்திருக்காரு. இருந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு ட்ரக் விநியோகம் பண்ணதா வெளியே செய்திகள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா இவரை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. நல்லா பாருங்க, அவர் அயலக அணியுடைய பொறுப்பாளர். ஏன் அயலக அணி? எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ஏன் அயலகம் பிடிக்கல? ஆனால் இந்த திமுக நபர் யாரு ட்ரக் மாஃபியாவா இருந்தாரோ அவருக்கு அயலக அணி, அப்பதான் இன்டர்நேஷனல் லெவல்ல போக முடியும், ட்ரக் மாஃபியாவோட கனெக்ட் பண்ண முடியும். அவரை கட்சி விட்டு தூக்கிடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு ட்ரக் புழக்கம் அதிகமா இருக்குன்னா தாய்மார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதற்கு காரணம் தீய சக்தி திமுக. அவங்க கட்சிக்குள்ளே இருந்தார், விநியோகம் பண்ணவர் அவருடைய கட்சிக்குள்ளே இருந்தாரு. ஈடியும் நார்கோட்டிக்ஸும் அவர் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சாங்க. அடுத்தது, நம்மளுடைய குரூப் 2 எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணது. ஏதாவது அரசாங்கம் மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சையை கரெக்டா நடத்தாம கேன்சல் பண்ண வரலாறு உண்டா? ஆனா தமிழ்நாட்டில் உண்டு. தமிழ்நாட்டில் உண்டு. போன மாசம் கேன்சல் பண்ணியிருக்காங்க குரூப் 2 and 2A. அதுக்கப்புறம் நம்மளுடைய திருச்சியை சார்ந்த எம்எல்ஏ, அவரு பேரு யாரு? நேரு, KN நேரு. வேலை வாங்கி தரேன், ஒரு வேலைக்கு 30 லட்சம் ரூபாய். வேலைய உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர 35 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாம கமிஷன் ஒரு கான்ட்ராக்ட்லயும் 10%. இந்த மாதிரி 1350 கோடி ஊழல அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. 3 வாட்டி லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, அவர் மேல FIR போடுங்கன்னு. ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் இன்னும் FIR போடல. FIR ஏன் போடல அப்படின்னா, அமலாக்கத்துறை ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கு தான் நேரு அவர்கள் பெரும்பாலான ஊழல் பணத்தை கொடுத்திருக்காருன்னு. அவர் மேலே அவர் கேஸ் போட்டுப்பாரா? போட மாட்டார். அதனாலதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியும் இன்னும் FIR போடல. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும், ஊழல் நிரூபிக்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்கள்ல FIR போடுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பார்க்கணும். அடுத்தது, நம்மளுடைய 10 ரூபாய் பாலாஜி, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஐயா செஞ்சி மஸ்தான் அவர்களே, வாங்க, கரூர்ல பண்ண சூழ்ச்சிய இங்க பண்ண ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த 10 ரூபாய் பாலாஜி என்ன பண்ணாருன்னா, 10 ரூபாய் ஊழல் பண்ணதை தாண்டி அடுத்த ரகசிய ஊழல் பண்ணியிருக்காரு. இந்த ரகசிய ஊழல் எதுல பண்ணியிருக்காருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான ட்ரெயின் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும் டம்முன்னு. அது யாரா காரணம்னா செந்தில் பாலாஜி. அப்புறம் உங்களுக்கு கரண்ட் இருக்காது 2 நாளைக்கு, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிச்சு. தானா வெடிச்சிச்சான், தானா வெடிக்கலைங்க. 370 கோடி
ஊழல், டிரான்ஸ்பார்மர் வாங்குற கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயத்துல ஊழல் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால தாங்க டிரான்ஸ்பார்மர் வெடிக்குது. ஒரு சமயம் டிரான்ஸ்பார்மர் வெடிக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? யார் காரணம்? யார் காரணம்? செந்தில் பாலாஜி அவர்கள். அடுத்தது 11 அனௌன்ஸ்மெண்ட். இந்த 11 அனௌன்ஸ்மெண்ட் ஆகப்பட்டது. முதல் அனௌன்ஸ்மெண்ட் 2500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கிறதா நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கார். அடுத்தது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. 6 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அடுத்தது முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தனி இலாக்கா அவங்களுடைய நலனுக்காக. அடுத்தது அண்ணன் சீர்திட்டம். அண்ணன் சீர்திட்டம். அண்ணன் சீர்திட்டம். 1 சவரன் தங்கம். 1 சவரன் தங்கம். தம்பி, உங்க தங்கச்சி இருக்காங்களா? இருக்காங்களா? அண்ணன் கிட்ட போய் கேட்பீங்களா சீர? தளபதி அண்ணன் கொடுக்கக்கூடிய சீர இந்த அண்ணன் உங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுப்பீங்களா? உங்க பேரு தனுஷ். தனுஷ் அண்ணன் கொடுக்கக்கூடிய விஜய் அண்ணன் கொடுக்கிற சீரை வாங்கி தன்னோட தங்கச்சி கொடுப்பேன்னு சொல்லி இப்பயே ஓட்ட உறுதி பண்ணிருக்காரு. 2030க்கு மேல பணக்காரர்கள் கொடுக்கக்கூடிய சீரை ஒரு ஏழையும் கொடுக்கணும்ன்றதுக்காக 1 சவரம் தங்கம் பட்டு புடவை கொடுத்து அந்த தங்கச்சிய வீட்ல இருந்து எமோஷனலா அனுப்புற அந்த சூழ்நிலையில கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்தது காமராஜர் கல்வி உறுதி திட்டம். அதுல 15,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள். ஏன்னா பல பேர் இன்னைக்கு படிக்க முடியாத காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. நான் கேட்டேன் குணாசரன் அவர்களை, தன்னுடைய தந்தை இல்லையாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாருன்னு என்னோட உள்ள சொல்லிச்சு. இப்போ 15,000 ரூபாய் குணாசரன் மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுத்திருந்தா குணாசரன் அவர்கள் அமெரிக்கால போய் படிச்சிருப்பார். அந்த அந்த மெரிட் இருக்கு, அந்த உழைப்பு இருக்கு. அப்போ நம்மளுடைய தங்க தளபதி அவர்கள் 15,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதுனால எந்த குழந்தையும் வேலைக்கு போக தேவையில்ல. தாய்மார்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் சத்துணவு எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஐஏஎஸ் அதிகாரியாகவும் பெரிய பெரிய தலைவர்களாகவும் ஏன் தாவேகால மந்திரிகளாகவும் ஆக முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. அடுத்தது வெற்றி பயண திட்டம். இது முக்கியமா சொல்லணும். ஏன்னா விழுப்புரத்தை சார்ந்த பொன்முடி, தங்கமுடி, பொன்முடி, அது என்ன பொன்முடின்னு எனக்கு தெரியல. நான் யாரையுமே பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டேன். இஷ்யூ பேஸ்ட் தான் பேசுவேன், எல்லா டேட்டா வச்சு தான் பேசுவேன். ஆனா ஏதோ பொன்முடி அவர்கள் பற்றி பேசும்போது மட்டும் என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், விடக்கூடாது. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் பஸ் கொடுக்குறாங்க, பிங்க் பஸ். அந்த பஸ்ஸே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பஸ்ஸே காயலாங்கடைக்கு போக வேண்டிய பஸ். நான் குழந்தையா இருக்கும் போது அப்பயே பழைய பஸ், டப்பா இன்ஜின், கீர் ஒர்க் பண்ணாது, டயர் ஓடி போயிடும். இந்த பஸ்ஸை கொடுத்துட்டு என்னுடைய சகோதரிகளுக்கு உலக தரம் வாய்ந்த பஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் ஓட்ட பஸ், ஐயா பத்திரமா ஓட்டிட்டு போங்க பஸ், விசில் அடிச்சிடாதீங்க, வேலை போயிடும். விசில் அடிச்சிடாதீங்க, அச்சார பாருங்க விசில். பஸ் கொடுத்துட்டு உலக தரம் வாய்ந்த பஸ் கொடுக்காம ஓட்ட பஸ் கொடுத்துட்டு பொன்முடியவர்கள் அம்பத்தூர்ல 22 செப்டம்பர் 2022 பொன்முடியவர்களே அன்னைக்கு சொல்றீங்க ஓசி பஸ். ஐயா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பொன்முடியவர்களே, எங்களுடைய சிங்கம் குணாசரன் இடத்துல இருந்து பேசுறேன், செஞ்சில இருந்து பேசுறேன், கேக்குதா? நீங்க தான் ஓசி, ஓசி பொன்முடி. இனிமே பொன்முடி அவர்களை பார்த்தீங்கன்னா, இல்ல செஞ்சி மஸ்தான் அவர்களை பார்த்தீங்கன்னா ஓசி பொன்முடி எப்படி இருக்காருன்னு கேள்வி. அடுத்தது வெற்றி பயண திட்டத்துல
எல்லா பெண்களும் தமிழ்நாடுக்குள்ள கட்டணமே இல்லாம எல்லா பஸ்லயும் போலான்றதுதான் வெற்றி தலைவருடைய அனௌன்ஸ்மெண்ட். மெட்ராஸ்ல இருந்து செஞ்சி வரலாம், செஞ்சில இருந்து மெட்ராஸ் போலாம், கட்டணமே கிடையாது. வெற்றி பயணம். பொன்முடி அவர்கள் சொன்ன மாதிரி ஓசி பயணம் கிடையாது, வெற்றி பயணம், வெற்றி பயணம், வெற்றி பயணம். பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு படை, பெண்கள் பாதுகாப்பு படை. எந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்களோ அதே பெண்களை நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் படை தளபதிகள் ஆக்கிட்டு இருக்காரு, வேலை நாட்கள் ஆக்கிட்டு இருக்காரு. செப்பரேட்டா பெண்கள் படை உருவாக்கப்படும், யூனிஃபார்ம் கொடுக்கப்படும். நீங்க போய் ரோட்ல நின்று யாராவது பாலியல் வன்கொடுமை செஞ்சா அவங்கள தூக்கி போலீஸ் கிட்ட கொடுக்கப்படும். எஸ்பெஷலா திமுக காரங்களா இருந்தாங்கன்னா. இது ஏன்னா பெண்களுக்கு டிக்னிட்டி கொடுத்திருக்காரு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கு ஹவுஸ் வைஃப்ஸ் கேன் பி படை வீரர்களா, செயல் வீரர்களா இருக்க முடியும், சிங்க பெண்களா இருக்க முடியும். காலையில உங்க வீட்டை பார்த்துக்கிட்டு ஈவினிங் சமுதாயத்தை பார்த்துக்க முடியும் யூனிஃபார்ம்ல. இது கட்டாயமாக சாத்தியம். அதுக்கு தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அடுத்தது லாஸ்ட், நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். இது இன்னைக்கு செய்யறாரா குணா? இன்னைக்கா செய்யறாரு? எந்திரிங்க. குணா சரவணன் அவர்கள் இயக்கத்திலிருந்து, நற்பணி மன்றத்திலிருந்து, ரசிகர் மன்றத்தில் இருந்து எப்பயுமே நம்மளுடைய வெற்றி தலைவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு தங்க மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காரு குணா சரவணன் அவர்கள். தங்க மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அத இன்னைக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே அதே மோதிரத்துல தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் குழந்தைகளுக்கு போடப்படும். அது மட்டும் இல்லாம பணக்கார குழந்தைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா எல்லாரும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி இது வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அதுல ஒரு சின்ன துணியும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமான்னு நிறைய நாள் நினைச்சிருப்போம். ஏழைகளா இருக்கிறதுனால எது பணக்காரங்களுக்கு கிடைச்சதோ ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி வெல்கம் கிட் கொடுக்கப்படும். குழந்தை பிறந்தத நம்மள கொண்டாடி மோதிரத்தோடையும் பேபி வெல்கம் கிட்டோடையும் பெண்களுக்கும் அந்த சத்தையும் கொடுக்கறதுக்காக, அந்த உருண்டையும் கொடுக்கறதுக்கான செயல்பாடுகளை எடுக்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்மளுடைய விஜய் அவர்கள் அண்ணனாவும் தாய் மாமனாவும் அன்னபூர்ணியாவும் காமராஜராவும் 11 திட்டங்கள் சொல்லியிருக்காரு. எண்ணற்ற திட்டங்கள் வரப்போகுது. தீய சக்தி திமுக, திருட்டு திமுக என்ன கேக்குறாங்கன்னா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா. செஞ்சி மஸ்தான் அவர்களே இப்போ வீட்டை விட்டு வெல்லவாங்க. வீட்டை விட்டு வெளில வராம பண்ணதே தீய சக்தி திமுக தான். கண்டிஷனை போட்டு அரசியல் சூழ்ச்சி பண்ணி பழி போடணும் செஞ்சதே தீய சக்தி திமுக தான். ஆனால் அதையும் தாண்டி, எல்லா சூழ்ச்சிகளையும் தாண்டி நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் ஒரு வீட்லையும் இருக்காரு. விஜய் சத்யகுமாரா இருக்காரு, விஜய் குணா சரவணன் இருக்காரு, விஜய் இன்பாவா இருக்காரு, விஜய் கவிதாவா இருக்காரு, விஜய் காவேரியா இருக்காரு, விஜய் செஞ்சி மஸ்தானா இருக்காரு. ஒரு வீட்லயும் விஜயா இருக்காரு, விஜயா இருக்காரு. அதனால நம்மளுடைய சின்னம் வெஸ்ஸல். வெஸ்ஸல். இந்த வெஸ்ஸல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தீய சக்தி திமுகவை வெளியே அமிச்சிட்டு செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய குணாசரன் மாறி இருக்கக்கூடிய தலைவர்களை நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும்போது செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய குணாசரன் மாறி இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்டாயமாக வெற்றி தலைவரோட சேர்ந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவாங்க. செஞ்சி மஸ்தான் அவர்கள் வழி அனுப்புவார்.
அதனால விசில் உழைப்பவர்களின் சின்னம், தாய்மார்களின் சின்னம், விசில் சகோதரிகளின் சின்னம், விசில் குழந்தைகளின் சின்னம், விசில் தனுஷின் சின்னம், விசில் பள்ளி மாணவர்களின் சின்னம், ஆசிரியர் சின்னம், காவல் அதிகாரிகளின் சின்னம், விசில் காவல் அதிகாரிகளின் சின்னம், பஸ் ஓட்டுநரின் சின்னம், கண்டக்டரின் சின்னம், எல்லாருடைய சின்னமும் இன்னிலிருந்து செஞ்சியில விசில் தான், விசில் தான், விசில் தான். செஞ்சி தாவேகா, தாவேகா செஞ்சி, செஞ்சி தாவேகா, தாவேகா செஞ்சி. தாவேகா உடைய தலைவர் செஞ்சி குணா சரவணன். இன்று முதல் மஸ்தான் அவர்கள் செஞ்சிங்கிறத இழந்துட்டார். செஞ்சிங்கிறது இனிமே மஸ்தான் அவர்கள் கிடையாது, மஸ்தான் அவர்கள் மட்டும்தான். இனிமே செஞ்சின்னா குணா சரவணன் அவர்கள் தான். தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. சொல்லுங்க, தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. திருக்குறள் இல்லாம முடிக்கலாமா? முடிச்சிடலாமா? திருக்குறள் முடிச்சுட்டு ஓம் சக்தி. அதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிக்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. செஞ்சி மஸ்தான் ஒரு தீய சக்தி. குணா சரவணன், செஞ்சி குணா சரவணன் தூய சக்தி. செஞ்சி குணா சரவணன் தூய சக்தி. அடுத்தது திருக்குறள். எல்லாரும் சொல்லணும். தனுஷ் இருக்கியா? தங்கச்சி பாப்பாக்கு சொல்லி தரணும். சொல்லி தருவியா மாட்டியா? மேல வா, ஓடிவா, 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 ஓடிவா. குணா என்ன கையை பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. ரைட். தனுஷ் எல்லாருக்கும் சொல்லி தர போறாரு இந்த குறளை. தனுஷ் சொல்றாரு, ஐயா நீங்க சொல்ல போற குறள் 1330 குறள்ல இல்லையாமே. கேட்டியா இல்லையா? வரும்போது கேட்டார். இப்ப சொல்ல போற குறள் எல்லாரும் சொல்லணும். சொல்லுவீங்களா? இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, கடையில இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவீங்களா? 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 ரைட். அநீதி, 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 அராஜகம், அராஜகம், தில்லுமுள்ளு, 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 இவையெல்லாம், இவையெல்லாம் திமுக முதற்று உலகு. 1331வது குறள் தம்பி. திருவள்ளுவர் இருந்தா எதை எழுதியிருப்பார்? 1332. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு, இவையெல்லாம் ஸ்டாலின் சார் முதற்றே உலகு. 1333. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு, இவையெல்லாம் செஞ்சி மஸ்தான் முதற்றே உலகு. அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய விசில, உங்களுடைய ஓட்ட விசிலுக்கு காலையில போயிட்டு கல்யாணத்துக்கு எப்படி போவீங்களோ நல்லா ஃப்ரெஷ்ஷா சாமியை கும்பிட்டு போயிட்டு ஈஸியை கேட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உள்ள போயிட்டு குணாசரன் அவர்கள் நினைச்சுக்கோங்க, தளபதி அவர்கள் நினைச்சுக்கோங்க, பொதுச் செயலாளர் நினைச்சுக்கோங்க, இந்த சிம்பலுக்கு ஓட்டு போடுங்க. இதை அடிக்கிற அடி இப்ப நம்ம அடிக்க போறோம். செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு கேட்கணும். ஓகே, ஸ்டாலின் சார் அவர்கள் கேட்கணும் கோபாலபுரத்துக்கு. ஓகே, ரைட். 1 2 3. நம்மளுடைய வெற்றி தலைவர் யார செஞ்சில கை காட்டுறாரோ, யார கை காட்டுறாரோ, யார கை காட்டுறாரோ அவரை சட்டமன்றத்தில் காமிச்சு நம்மளுடைய வெற்றி தலைவர்களை முதலமைச்சர் ஆக்கு. நீங்க எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை குணாசரவன் சொல்லி, செஞ்சு குணாசரவன் சொல்லி வெற்றி தலைவர்கிட்ட சாதிச்சுக்கோங்க. கட்டாயமாக, கட்டாயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது உறுதி ஆயிட்டு இதே இடத்துல
இதே இடத்துல செஞ்சி மஸ்தான் அவர்கள் தாவேக்காக்கு வந்துருவார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, கட்டாயமா வரக்கூடிய எலெக்ஷன்ல குணா சரவணன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தாவேகா செஞ்சி மஸ்தான் அவர்களா மாறிடுவார். அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.